जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கௌடரின் பிற்கால சரித்திரம். கௌடர் பிரம்ம ரக்ஷசாக மாறினார். அப்படியே காற்றில் பறந்து போக ஆரம்பித்தார். கௌடர் கௌடர் என்று அவர் பிறந்த தேசத்தை வைத்துத்தான் பெயர் சொல்ல தெரிகிறதே ஒழிய அவருடைய நிஜ பெயர் தெரியவில்லை. அரியக்குடி, செம்மங்குடி என்று சங்கீத வித்வான்களில் இருப்பது போல ஆச்சாரிய புருஷர்களில் கௌடர். ஒரு காரணம் தோன்றுகிறது. அவ்வளவாக புத்தி பிரகாசமில்லாததால் இவரை குறிப்பிட்டு பெயர் சொல்லி பேச எதுவும் இருந்திருக்காது போல் இருக்கிறது. 100 101 என்று இருந்திருக்கிறார். பாவம், இந்த லட்சணத்தில் தூரதேசமான கௌட தேசத்திலிருந்து வந்திருக்கிறாரே என்பதை நினைத்து கௌடர் என்றே குறிப்பிட்டிருப்பார்கள் போல் இருக்கிறது. அதுவே நிலைத்து விட்டது. பிரம்மரக்ஷசாகிய கௌடர் காற்றில் பறந்து நர்மதை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு அரச மரம் இருந்தது. பழைமை வாய்ந்த அரச மரம். அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டார். அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால், அது பஞ்சகௌட தேசங்களுக்கும் பஞ்ச திராவிட தேசங்களுக்கும் மத்தியில் இருந்தது. ஆகையால் உத்தர தேசத்திலிருந்து தட்சிண தேசத்திற்கு போகிறவர்களிலும் சரி, தட்சிணத்திலிருந்து வடதேசம் போகிறவர்களிலும் சரி, ரொம்ப பேர் அந்த வழியாகத்தான் போவார்கள். சாஸ்திராபியாசம் செய்பவர்களும் பல பேர் வித்யையை நாடி இப்படி அந்த மார்க்கமாகத்தான் தினமும் போய்கொண்டிருந்தார்கள். ஆகையால் பிரம்மரக்ஷசாக இருக்கும் வரையில் தனக்கு ஆகாரமாவதற்கு ஏற்ற அத்தியனக்காரர்களும் அவர்களில் தன்னுடைய பிரம்ம ராட்சச ரூபத்தை நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த படிப்பாளியும் இங்கேதான் கிடைப்பார்கள் என்பதால்தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். அங்கே விருட்சத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வழிப்போக்கர்களை கூப்பிட்டு கேள்வி கேட்பார். குரு சொல்லிக் கொடுத்த கேள்விதான். பச் தாதுவுடன் நிஷ்டா பிரத்யயம் சேர்ந்தால் என்ன என்று கேள்வி. ரொம்ப நாள் அந்த வழிப்போக்கர்களில் எவருக்கும் இவருடைய கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை. இவர் அவர்களை அடித்து போட்டு ஆகாரம் பண்ணி வந்தார். ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகளெல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்பு, அதாவது புரோனவுன்சியேஷன் இல்லாமல் மாறுபடுவதை இங்கிலீஷில் நிறைய பார்த்திருக்கிறோம். BUT என்பது பட் என்றும் CUT என்பது கட் என்றும் ஆகிறார் போல் PUT என்பது பட் என்று ஆகாமல் புட் என்று ஆகிறது. ஒரு குழந்தையிடம் நாம் அடுத்தடுத்து BUTக்கு என்ன உச்சரிப்பு, CUTக்கு என்ன உச்சரிப்பு என்று கேட்டுவிட்டு PUTக்கு என்ன என்று தொடர்ந்தால் பட் கட் என்று சொல்லி வந்த அந்த வேகத்திலே அது பட் என்றே சொல்லும். ரொம்பவும் பரிச்சயமில்லாத விஷயமானால் குழந்தைதான் என்றில்லை, பெரியவர்களுக்கும் கூட இப்படி குளறிப் போய்விடும். நல்ல அறிவாளியாக தேர்ந்தெடுத்தே மகாபாஷ்ய உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரம்மரக்ஷசுக்கு இருந்ததால், அதாவது நிஷ்டா பிரத்யய விஷயமாக அவ்வளவு சிறந்த அறிவாளியாக இல்லாதவர்கள் குளறிப்போகும்படியாக கேள்வி கேட்பார். என்ன பண்ணுவார் என்றால், புஜ்ஜின் நிஷ்டாரூபம், சிச்சின் நிஷ்டாரூபம் முதலானவை என்ன என்று கேட்டு பதில் சொல்கிறவர் புக்தம் சிக்தம் என்றெல்லாம் சொல்லி வரும்போதே சட்டென்று பச்சின் நிஷ்டாரூபத்தை கேட்பார். சாதாரணமாகவே ரொம்ப பேருக்கு அதற்குள்ள விதிவிலக்கு தெரியாது. தெரிந்தவரும் கூட இவர் இப்படி அதே மாதிரியான மற்ற வார்த்தைகளை பற்றி கேட்ட வேகத்திலேயே இதையும் கேட்கும்போது அவசரத்தில் குளறிப்போய் பக்தம் என்று சொல்லிவிடுவார்கள். பிரம்மரக்ஷஸ் சிரித்து, பக்தமா? இல்லை, பக்வம், நீயும் நம் போஜனத்துக்கு பக்குவம்தான் என்று சொல்லி தப்பு பதில் சொன்னவனை ஆகாரம் செய்துவிடும். இப்படியே ரொம்ப காலம் போயிற்று. அநேக வருஷங்களாகிவிட்டன. அப்புறம் ஒரு நாள் சர்வ லட்சணமாக பிரம்ம தேஜஸோடு கூட ஒரு பிள்ளையாண்டான் அந்த வழியே போனான். அவன் காஷ்மீரத்தைச் சேர்ந்தவன். குறிப்பு, உஜ்ஜயினி என்றும் சொல்வதுண்டு. தேசத்தின் அந்த கோடியிலிருந்தவன்
காதுக்கும் 2000 மைல் தாண்டி சிதம்பரத்தில் பதஞ்சலி மகாபாஷ்ய பாடம் சொல்லும் சமாச்சாரம் எட்டியிருந்தது. தானும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றே இந்த மார்க்கமாக போய்க் கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் கௌட பிரம்ம ரக்ஷசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று. எத்தனை காந்தியான ரூபம்! இன்றைக்கு நமக்கு முதல் தர விருந்து என்றே சந்தோஷம். வழக்கம் போல் ஒரு பிராமண வேஷம் எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளையின் முன்னால் நின்றார். வழக்கமான கேள்வியையும் கேட்டார். நிஷ்டா பிரத்யயம் சேர்த்து அநேக தாதுக்களின் ரூபத்தை கேட்டுவிட்டு அந்த ஸ்பீடிலேயே பச்சின் நிஷ்டா ரூபத்தையும் கேட்டார். ஆனால் வழக்கத்திற்கு வித்தியாசமாக அந்த பிள்ளை பக்தம் என்று உளராமல் குளராமல் பக்வம் என்று சரியான பதிலைச் சொன்னான். அப்படி அவன் சொன்னதால் இவனை ஆகாரம் பண்ண முடியாதே என்று கௌட பிரம்ம ரக்ஷஸ் வருத்தப்பட்டதா என்றால் படவில்லை. ஏனென்றால் இப்போது இவன்தான் தக்க பாத்திரம் என்று அவனிடம் மகாபாஷ்யத்தை ஒப்புக் கொடுத்துவிட்டு பிரம்ம ராட்சச ஸ்திதியிலிருந்து விமோச்சனம் பெற்றுவிடலாமே என்பதில் மகத்தான சந்தோஷமே உண்டாயிற்று. நீ யார், எங்கே போகிறாய் என்று கேட்டார். என் பேர் சந்திர சர்மா. குறிப்பு: சந்திரகுப்த சர்மா என்று பதஞ்சலி சரிதத்தில் உள்ளது. சிதம்பரத்தில் பதஞ்சலி வியாக்கரண பாஷ்யம் பாடம் நடத்துகிறாராம். அதை கேட்பதற்காக போய்கொண்டிருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னான். சிதம்பரத்து சமாச்சாரமெல்லாம் மலையேறிவிட்டது. ஆனால் மகாபாஷ்யம் மட்டும் இங்கே என்னிடமே இருக்கிறது. அவ்வளவு தூரம் போய் நீ தெரிந்து கொள்ள வேண்டியில்லாமல் இங்கேயே நான் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த பெரிய நிதியைப் பெற யோகியதையுள்ளவன் வருவானா என்றுதான் வருஷக்கணக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்குத்தான் சரியான சிஷ்யனாக நீ வந்து சேர்ந்தாய். பதஞ்சலி மகர்ஷி என்னொருத்தனுக்கு மட்டும் தந்த நிதியை நான் உன்னொருத்தனுக்கு மட்டும் கொடுக்கிறேன். உன்னாலும் உனக்கப்புறமும் அது பல பேரிடம் பரவட்டும். உட்கார், உபதேசம் பண்ணுகிறேன் என்று கௌடர் சொன்னார். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பது போல போகிற வழியிலேயே மகாபாஷ்ய உபதேசம் கிடைப்பதில் சந்திரசர்மா என்று பெயர் சொல்லிக் கொண்ட அந்த யுவா ரொம்ப சந்தோஷமடைந்தார். ஆனாலும் பிரம்ம ரக்ஷசை குருவாக கட்டிக்கொண்டு அழுவதென்பது சுலபமாக இருக்கவில்லை. ராட்சச குரு கஷ்டமாக அநேக கண்டிஷன்கள் போட்டார். கௌடரின் பிற்கால சரித்திரம் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.